குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதையினுடைய பாதி பகுதியை நான் சொல்லிடுவேன். அந்த கதையினுடைய மீதி பகுதியை நீங்க தான் சொல்ல போறீங்க. அப்படி சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பரிசு காத்திருக்கு. பரிசை வெல்ல தயாராகுங்கள் குழந்தைகளே. கதைக்குள்ள போலாம், வரீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காகம் சொன்ன கதை. காகம் சொன்ன கதைய எப்படி தொடங்குறோம்னா, ஒரு காகம் பறந்து வந்துகிட்டு இருக்கு. தாகத்தோட பறந்து வருது. ரொம்ப தாகம், குடலெல்லாம் எரியற அளவுக்கு அந்த காகத்துக்கு தாகம். அப்படியே அந்த காகம் பறந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப நினைக்குது, முன்னாடி எல்லாம் பார்த்தா வாய்க்கால், வரப்பு, ரோடு, அங்க இங்கேன்னு ஏதோ ஒரு இடத்துல தண்ணி கிடைச்சிரும். வயலுக்கு பாய்ச்சற தண்ணி கூட கிடைக்கும். இப்பெல்லாம் நேரடியா குழாய் போட்டு பயிருக்கடியிலேயே தண்ணியை பாய்ச்சிடுறாங்க. அந்த தண்ணி கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு காகம் சோகத்தோட பறந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி பறந்து வரையில பார்த்தா ஒரு பையன் எழுதிக்கிட்டு இருக்கான், பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல நீர்ப்புட்டி, அதாவது வாட்டர் பாட்டில் வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, இந்த பையன்கிட்ட போய் நாம் என்ன பண்ணலாம், உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு காகமும் போகுது. போய் பக்கத்துல அந்த பையன் பக்கத்துல உட்காருது. உட்கார்ந்துட்டு பார்த்தா முன்னாடி எல்லாம் ஸ்லேட்டு வச்சு எழுதிட்டு இருப்பாங்க. இப்ப என்னடா ஏதோ புதுசா எதையோ வச்சு எழுதுறாங்க, எல்லாம் அப்பப்ப மாறிடுது அப்படின்ட்டு அந்த காகமும் நினைச்சிருச்சு. சரி, அவங்க என்னத்தையோ பண்ணிட்டு போகட்டும், நம்ம வந்த வேலைய நாம பார்க்கலாம் அப்படின்ட்டு தம்பி தம்பி அப்படின்னு காகம் கூப்பிடுது. பையனுக்கு கேட்கல. மறுபடியும் கொஞ்சம் தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிடுது. காகத்துக்கு கேட்கல. ஒரு கொத்து தான் கொத்தி பார்ப்போமா அப்படின்னு நினைக்குது காகம். இல்ல இல்ல, கொத்துனா நமக்கு தண்ணி கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் பக்கத்துல போய் உட்காந்துட்டு தம்பி தம்பி அப்படின்னு சத்தமா கூப்பிடுது. அப்போ அந்த பையன் இப்படி திரும்பி பார்க்கறான். பார்த்தா காகம் அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சிடறான். இல்ல இல்ல தம்பி தம்பி பயந்துக்காத, நான் அவங்ககிட்ட உதவி கேட்கத்தான் வந்திருக்கேன், பயந்துக்காத அப்படின்ட்டு காகம் அந்த பையன்கிட்ட சொல்லுது. உதவியா? நான் என்ன உதவி பண்றது? எங்க அம்மா அப்பா எங்கேயோ வெளியே போயிட்டாங்க, நானே பசியோட இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், உனக்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும்? ஒண்ணுமில்ல, வேற எங்கேயாவது போய் பாரு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். தம்பி தம்பி எனக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணும் நீ கொடுக்க வேணாம், தாகமா இருக்கு தம்பி, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு அப்படின்ட்டு காகம் கேக்குது. பையன் இருந்துட்டு, ஓ உனக்கு தண்ணி வேணுமா, சரி நான் கொடுக்குறேன், தண்ணி கொடுக்குறேன், ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு காகம் சொல்லுது. நான் என்ன தம்பி உதவி செய்ய முடியும் அப்படின்ட்டு கேட்ட உடனே, கண்டிப்பா உன்னால உதவி செய்ய முடியும் அப்படின்னு சிறுவன் சொல்றான். சரி தம்பி, நீ தண்ணி முதல்ல கொடு, அப்புறம் நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு காகம் சொல்லுது. நான் தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ பறந்து போயிட்டீன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு சிறுவன் ஒரு சந்தேகத்துல கேட்கறான். நான் வந்துட்டு அப்படியெல்லாம் பறந்து போக மாட்டேன், நீ எனக்கு முதல்ல தண்ணி கொடுப்பா, ஒரே தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சிறுவனும் என்ன பண்றான்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து குழாய்க்கடியை வச்சு தண்ணியை திருகி விடுறான். தண்ணி பாத்திரத்துல விழுகுது. காகமும் தண்ணி குடிக்குது. குடிச்சிட்டு அப்படி சிறுவன் அந்த பக்கம் திரும்பின நேரத்துல குளிக்கவும் செஞ்சிருது. குளிச்சுட்டு சிறுவன் பக்கத்தாடி வந்து உட்காருது காகம். தம்பி நீ ஏதோ உதவி கேட்ட இல்லையா, என்ன உதவி செய்யணும் சொல்லு, என்னால முடிஞ்சா நான் செய்யறேன் அப்படின்ட்டு காகம் சொல்லுது. சிறுவன் இருந்துட்டு சொல்றான், நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து பாத்திரத்துல போட்டு தண்ணிய மேல வர வச்சு காகம் ஒண்ணு குடிச்சதா நான் கேள்விப்பட்டிருக்கனே அப்படின்ட்டு சிறுவன் ஒரு சந்தேகத்துல கேக்குறான். ஆமா தம்பி, அதெல்லாம் எங்க சொந்தக்காரங்க, இந்த காலத்துல எல்லாம் எங்க பாத்திரத்துல தண்ணி இருக்கு, எல்லாம் நீங்க தான் ஏரி குளம் கடல் எல்லாத்தையும் அப்படியே மறைச்சு வச்சுட்டீங்களே, பாரு இப்ப குழாயில தண்ணி நான் குடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு காகமும் சொல்லுது. சரி தம்பி, அதையெல்லாம் விடு, நீ ஏதோ உதவி கேட்டியே அதை சொல்லு அப்படின்னு காகம் சொன்ன உடனே சிறுவன் சொல்றான், எங்க பாட்டி தான் எனக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க, இப்ப அவங்க வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க, அதனால நீ எனக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்ட்டு சிறுவன் சொல்றான். கதை நான் சொல்றதா அப்படின்னு காகம் யோசிக்குது. அப்படியே யோசிச்சுட்டே இருக்குது, என்ன கதையை சொல்றது அப்படின்ட்டு, என் கதையை சொல்றதா இல்ல ஊர் கதையை சொல்றதா அப்படின்னு காகம் யோசிக்குது. சிறுவன் உடனே, இல்லை நான் கதை சொல்ல சொன்னா நீ சொல்லவே மாட்டேங்கிற, நீ அப்ப முட்டாள் காகமா அப்படின்னு சொன்னே காகத்துக்கு
முகம் வாடி போயிடுது. ஐயோ, இல்லை தம்பி, நான் கதையை எப்படி எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சிருந்தேன். இப்போ கதையை ஆரம்பிக்கிறேன் பார் அப்படின்ட்டு காகம் கதை சொல்ல ஆரம்பிக்குது. சரி குழந்தைகளே, மீதி இருக்கக்கூடிய கதையை, அதாவது சிறுவனுக்கு காகம் என்ன கதை சொல்லுச்சு அப்படிங்கிற கதையை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கான பரிசு காத்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.